السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد. فقال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم لبعض أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மேலான நேர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய சகல மனிதர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா ஐயுஹன் நாசு இன்னா ஹலக்னாக்கும், மனிதர்களே நாம் உங்களை படைத்தோம், நீங்கள் அனைவர்களும் என் மூலம் படைக்கப்பட்டவர்கள், என்னுடைய அடியார்கள் நீங்கள் அனைவர்களும். அதனால அல்லாஹ் படைச்ச படைப்புகள்ல அடியார்கள்தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ஆக நெருக்கமான ஆக விசேஷமான படைப்பு மனிதர்கள் தான். அப்ப மனிதன் என்று வரும் பொழுது அல்லாஹ் ஒரு ஆளை கண்ணியமா எடுத்திருக்கிறான், இன்னும் சிலாக்களை கேவலப்படுத்தியிருக்கிறான். ஆனா அல்லாஹ் யாருக்கும் எந்த காலத்துல இந்த உரிமையை கொடுக்கலைன்னா ஒரு ஆள் இன்னொரு ஆளை மட்டம் தட்டக்கூடிய உரிமையை அல்லாஹ் கொடுக்கல. இங்கு உலகத்துல வாழக்கூடிய சகல மனிதர்களும் சமமானவர்கள் இஸ்லாத்துடைய பார்வையில். ஒரு ஆள் சொர்க்கவாதியா, ஒரு ஆள் நரகவாதியா, அவர் சொர்க்கம் நரகம் என்ற முடிவை அல்லாஹ் அவன்ட கையில வச்சிருக்கிறான். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இஹ்யால பதிவு செய்யறாங்கன்னா, லம் துபஅஸு ஹுக்காமீன், நீங்கள் யாரும் நீதிபதிகளாக இந்த உலகிற்கு அனுப்பப்படவில்லை. நீங்க இங்க யாரும் நீதிபதிகள் கிடையாது. அவர் நல்லவர், இவர் கெட்டவர், அவர் சொர்க்கவாதி, இவர் நரகவாதி. இங்க யாருக்கும் அந்த ரைட்ஸ், அந்த உரிமை அல்லாஹ் கொடுக்கல. ஓவியத்தை பார்த்து நான் பழிக்கிறேனா, சித்திரத்தை பார்த்து நான் பழிக்கிறேனா, அதை எழுதியவனுக்கு தான் அந்த பழிப்பு போய் சாரும், அந்த ஓவியத்தை வரைந்தவனுக்கு தான் அந்த பழிப்பு போய் சேரும் என்பது போல நம்மளை எல்லாம் வரைந்தவன், நம்மளை படைத்தவன் அல்லாஹ் மனிதர்களை பழிக்கும் பொழுது, மனிதர்களை குறை காணும் பொழுது அந்த குறை அல்லாஹ்வை போய் சேருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக நெருக்கமான இரு தோழர்கள் தான் அபூபக்கர் சித்திக், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஒரு காவலாளி தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன, இன்னஹு நவ்வாம், அவரு அதிகமா தூங்குறாரு. இப்படி தூங்குறாரு, ஒரு ஏளனமா சொல்லிட்டாங்க. எழுப்பாட்டி சொன்னாங்க, நீங்க போங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எங்க ரெண்டு பேருக்கும் காலை சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. அவர் போனாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஷைகான் சாப்பாடு கேட்கிறாங்க, ரெண்டு பெரியார்களும் சாப்பாடு கேட்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, கது அக்கலா, ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டாங்களே. அவர் திருப்பி விடுவிடுன்னு ஓடி வாரார். வந்து சொன்னார், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. ரெண்டு பேருக்கும் விளங்கிச்சு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது. ரெண்டு பேரும் உடனடியா வாராங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம ரெண்டு பேரும் சாப்பிடல, ஆனா நீங்க சாப்பிட்டதா சொன்னீங்களே. நபி சொன்னாங்க, சற்று நேரத்துக்கு முன்னால் உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டீர்களே, அதனுடைய துர்வாடையை நான் உணர்கிறேன் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சமூகத்துல எவ்வளவு தான் ஒரு ஆள் பலகீனமானவராக, நோயாளியானவராக, வறுமை கோட்டில் வாழக்கூடியவராக, எப்பேற்பட்டவராக இருந்தாலும் மனிதர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல அவருடைய குறையை விமர்சனம் செய்வதற்கு. நாம் வாழக்கூடிய ஒரு சமூகம் குறை விமர்சனம் என்பது மேடை போட்டு பேசக்கூடிய ஒரு தளத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா உரிமைகளும் கலட்டப்பட்டிருக்கிறது, ஊடக தர்மங்கள் கலட்டப்பட்டிருக்கிறது. யாரும் பேசலாம், எதையும் பேசலாம் என்ற ஒரு தரத்துக்கு சமூகம் வந்ததுனால இன்னொருவருடைய குறையை பேசுவதில் பாரபட்சம் இல்லாமல் பேசிவிடுகிறார்கள். இதனுடைய விபரீதம் என்ன தெரியுதில்லை அவர்களுக்கு. நாளைக்கு நான் மௌத்தா போனாலும் இதுக்குரிய தௌபா எங்கிருந்து அடைவேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், கியாமத்துடைய நாளையில மலையளவு நன்மைகளை கொண்டு வருவார். அம்சால ஜிபால், ஒரு மலையால பல மலையளவுகள் நன்மை கொண்டு வருவார். ஆனா ஒரு ஆளுடைய குறையை பேசியிருப்பார், அசிங்கப்படுத்தி இருப்பார், ஏசி இருப்பார், அநியாயம் செய்திருப்பார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருடைய நன்மைகள் குறைந்து 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 எந்த நன்மையுமே இல்லாத பொழுது இன்னொரு ஆள் வந்து சொல்லுவாரு, யா அல்லாஹ் என்ற குறையும் பேசியிருக்கிறார். அல்லாஹ் என்ன செய்வான், வந்தவருடைய பாவத்தை தூக்கி இவர் மேல போட்டுருவான். இன்னொரு ஆள் வருவார், இவருடைய பாவம் தூக்கி அவருடைய மேல போட்டுருவான்.
சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலை போன்று இருந்த நன்மைகள் இப்ப அது அப்படியே மாறி போய் மலை போன்று பாவங்கள் ஆகிவிடும். இவர்தான் உண்மையான ஓட்டாண்டி. எங்கள் பாஷையில சொல்றது பங்களோட்காரன், முஃப்லிஸ், கைசேதப்படுவான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, தீனாரும் திர்ஹமும் செல்லுபடியாகாத ஒரு காலம் வரும் கியாமத்துடைய நாள். அந்த நாளுக்கு முன்னால் நீங்கள் அனைவர்களும் ஒருவருக்கொருவர் தௌபாவை கேட்டுக்கொள்ளுங்கள், மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்க. யாரை பத்தி நான் புறம் பேசினேன் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் மத்தியில சின்னொரு வாய்த்தக்கம், வெளியில சத்தம் கேட்குது. தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சண்டை முடிஞ்ச பின்னால கேட்கிறாங்க, நானா என்ன சண்டை நடந்துச்சு, என்ன இவ்வளோ சத்தமா இருக்குது? அந்த நேரம் சொன்னாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, தம்பி நீங்க குர்ஆன் ஓதல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, ஹுன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. கணவன் மனைவியுடைய ஆடை, மனைவி கணவனுடைய ஆடை. இந்த ஆடைக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளும் மறைக்கப்பட வேண்டிய ஔரத். அங்க யாரும் வந்து கேள்வி கேட்க கூடாது. மாமா என்ற பேர்ல, மாமி என்ற பேர்ல, நண்பன் என்ற பேர்ல, பக்கத்து வீட்டுக்காரன் என்ற பேர்ல, ஏன் ஆறுதல் சொல்கிறேன் என்ற பேர்ல கூட யாராவது வந்து கேட்பாங்க, என்ன சண்டைன்னு கேட்டாங்களா, நினைச்சுக்கொள்ள வேண்டியது இவர் எங்களுக்கு நலவு நாடல்ல. அது அப்படியே விட்டு போட்டா 3 நாள் அதுவா ஆறி போய்விடும், அதுவா அணைஞ்சு போயிடும். இது என்னது? ஆறுதல் சொல்கிறேன் என்ற பேர்ல கணவன் மனைவியை பிரிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறது. எப்படி இஸ்லாத்துடைய பார்வையில சூனியம் வந்து பெரும் பாவங்கள்ல ஒரு பாவமாக இருக்குதோ, சூனியத்துடைய நோக்கம் என்ன? முதலாவது நோக்கத்தை குர்ஆன் சொல்லுது என்ன? மா யுஃபர்ரிகு பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி. கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவினை உண்டாக்கணும். 2 பேர் பிரிகிறத பார்த்து சந்தோஷப்படணும். சகோதரர்கள் நண்பர்களே, இந்த சூனியக்காரனுடைய செயல்தான் எத்தனையோ பேர் கணவன் மனைவிமார்களுடைய குறைகளை ஒருவருக்கொருவர் ஷேர் பண்ணிக்கிறது. கணவன்மார்களுக்கும் சரி மனைவிமார்களுக்கும் சரி இஸ்லாம் விடுக்கிற அன்பு கட்டளை என்ன தெரியுமா? உங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சகல பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ளால் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். 3வது ஆளுக்கு சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. எல்லா நிலைமைகளையும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நிலைமைகளையும் உங்கள சிறந்தால் யார் தெரியுமா? உங்கள் மனைவிக்கு சிறந்தவர். நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கொஞ்ச நாள் போன பின்னால தண்ட மனைவியை தலாக் சொல்லிட்டதாக வரலாறுல இருக்குது. இப்ப சொன்னாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நானா நீங்க ஏன் தலாக் சொன்னீங்க, இப்ப காரணம் சொல்லலாமே. சொன்னாங்க ஹசன் ரலியல்லாஹு, தம்பி அப்பயாவது அவ என்ன மனைவியா இருந்தா, இப்போ ஒரு அந்நிய பெண்ணா மாறிட்டா, அந்நிய ஒருவரை பற்றி புறம் பேசுவதை என் மார்க்கம் எனக்கு ஹராமாக்கி இருக்குது. அதனால சகோதரர்களே, நண்பர்களே, இன்பகரமான இந்த உலகம், இந்த உலகத்தில் அடுத்தவருடைய குறையை பார்த்து நாம் வாழ்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. வாழ்நாளில் அரைவாசி அதிலே கழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தின் அழகை நாம் அனுபவிப்பது இந்த கண்ணால். இந்த கண் உலகத்துக்கு நிகரானது. இந்த கண்ணுக்கு ஷுக்ர் செய்வோம். நாம் உயிரோடு இருப்பது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வோம். நாம் மார்க்கத்தோடு இருப்பது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வோம். இன்னொருடைய குறையை நாம் மறைப்பதில் ஒருவருக்கொருவர் போட்டி போடுவோம். குறைகளை நாம் மறைப்போம். சமூகத்தில் நிறைகளை வளர்ப்போம். ரோஜாவை போன்ற ஒரு சமூகம் உருவாகும். எப்பொழுது குறைகள் மறைக்கப்படுமோ வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.